தளபதி விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் இவங்க எல்லாருமே கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தது, எதிர்பார்த்தது, நம்ம தளபதி எப்படியாவது அவர் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துரணும். இல்லாட்டினா, இந்த த்ரிஷா கூட அவர் மட்டும் குளோஸா ஆக ஆக எல்லாரும் நம்மள வச்சு செய்றாய்ங்க. தற்குறிங்கன்னு கிண்டல் பண்றாய்ங்க. கடவுளே! எப்படியாவது எங்க அண்ணி கூட எங்க தளபதிய சேர்த்து வச்சிருப்பான்னு பல பேர் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேண்டுதல் எல்லாமே கைகூடுறது மாரியான சில நிகழ்வுகள்லாம் அப்ப நடக்க போகுது. அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கதா, சில நடுநிலையாளர்களும், சில விமர்சகர்களும் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகை த்ரிஷா. த்ரிஷா ஒரு ஆள் மட்டும் தான் இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் சேர்றதுக்கு, சேராம போறதுக்கு மூல காரணமாவும், முக்கிய காரணமாவும் இருக்காங்க அப்படின்னு. அது என்னடா சேர்றதுக்கு, சேராம போறதுக்குன்னு பார்த்தா, தளபதி விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் டீட்டெயிலான பேச்சுவார்த்தையே கிடையாது. 8 வருஷமா பேச்சுவார்த்தையே இல்ல. இப்ப அவங்க 2 பேரும் நேரடியா பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா, தளபதி விஜய சங்கீதாட்ட பேசாம பார்த்துக்கிறது முழுக்க முழுக்க த்ரிஷா. அதே நேரத்தில அவங்க ரொம்ப பார்த்தோன்னா, தன்னை ஜென்யூனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ, அத நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா, வெல்விஷரா அட்வைஸ் பண்றது மாரி பண்ணிட்டு, சில விஷயங்கள் அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான வேலைகள அவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பயில்வான் ரங்கநாதன்ல இருந்து, அதுக்கப்புறமும் சில நடுநிலையாளர்கள்ல இருந்து எல்லாருமே சொல்றது என்ன ஒண்ணுன்னா, "த்ரிஷா பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். தளபதி விஜயும், இப்ப சங்கீதாவும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு காரணமே யாரு அப்படின்னு பார்த்தா, த்ரிஷா மட்டும் தான். ஏன்னா, இப்ப இவர் இருக்கக்கூடிய மனநிலை இப்ப பல பேர் இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க. நாட்டு மக்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல், முன்னுதாரணமா இருக்கணும். தயவு செஞ்சு உங்க குடும்பத்தோட ஒண்ணு சேருங்க. உங்களுக்காக இல்லாட்டினாலும் மக்களுக்காக சேருங்க. மக்கள் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்கல்ல. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுங்க." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகும், இந்த எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இப்ப அந்த மனுஷனோட மனசு மாற ஆரம்பிச்சிருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர்லேருந்து, அவரோட மனைவி சோபா சந்திரசேகர்லேருந்து, இவங்க எல்லாம் சங்கீதாவினுடைய அப்பா அம்மாட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு வழியா இறங்கி வந்திருக்காங்க. இப்ப ஈகோ மறந்து, இப்ப இருக்கக்கூடிய ஈகோ யாருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க கணவனுக்கும் மனைவிக்குமான ஈகோ. இதுல யாரு பார்த்தோன்னா இறங்கி போறது அப்படின்னு. சங்கீதாவுக்கு என்ன ஒண்ணா, நம்ம நெறைய வார்த்தைகள விட்டுட்டோம் அப்படிங்கிறது மாரியான விஷயங்கள் அவருக்கு. தளபதி விஜய்க்கு என்னன்னா, நம்ம எவ்வளவோ சொல்லியும், அவங்க நம்ம பேச்ச கேட்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாங்களே, கோர்ட்டுக்கு டைவர்ஸ்க்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இந்த 2டே 2 ஈகோனால மட்டும் தான் இப்போ வரைக்கும் 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துக்காம வந்திருக்காங்க. ஆனா, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் த்ரிஷா இனி படங்கள்ல எதுலயுமே நடிக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணா, படம் நடிக்க போகும்போது வேற வேற கான்சன்ட்ரேட் மாறும். நம்மளோட கவனச்சிதைவு ஏற்படும். இப்ப அவங்களுடைய முழுக்க முழுக்க அட்டென்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய். தளபதி விஜய் மேல தான் முழு அட்டென்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணுன்னா, த்ரிஷாவுக்கு பின்னாடி ஒரு அசைன்மென்ட் குடுத்ததா சொல்லப்படுது. அந்த அசைன்மென்ட் பிஜேபில இருந்து குடுத்ததா சொல்லப்படுது. அதே மாரி த்ரிஷாவினுடைய அம்மா உமா அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. அந்த கால்குலேஷன் படி தளபதி விஜய எப்படியாவது தன்னோட பொண்ணு த்ரிஷாவோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதுக்கான சில ப்ராசஸ்ல பார்த்தோன்னா ஈடுபட்டிருக்காங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாரி தளபதி இப்ப த்ரிஷா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகுறாரு. த்ரிஷா கூட இப்ப பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் சந்தோஷத்த குடுத்திருக்கு. அதனால தான் இப்ப சில அரசு நிகழ்ச்சிகள் எதுலயுமே அவங்க வர்றதில்ல. இருந்தாலும் பலரும் கேட்கறது, கடைசியா தல அஜித்தோட அம்மா இறந்தப்ப வந்திருந்தாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான். ஆனா, ஜெகதீஷன் பழனிசாமி மூலியமா இப்ப தளபதி த்ரிஷாவ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டதா தான் தொடர்ந்து தகவல் வெளியாயிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.